யாருக்கு எதற்காக கட்ட போகிறாங்க? வணக்கம் அனைவருக்கும். திருவான்மியூர் முதல் உத்தாண்டி வரை 2100 கோடி ரூபாய் பாலம் கட்ட போகிறாங்க தமிழ்நாடு அரசு. இதனால் யாருக்கு என்ன லாபங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த 2100 கோடியில் பொதுப்பணித்துறை சார்பாக இதை செய்கிறாங்க. இதில் யார் யார் பலன் அடைகிறாங்கன்னா, ஒன்று முதல்வர் குடும்பம், ரெண்டாவது கான்ட்ராக்டுக்காரங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாம் திமுக காரங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, ஒப்பந்தம் எடுக்கிறவங்க எல்லாம் திமுக அதிமுக காரங்க தான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பணித்துறை என்பது பணம் கொட்டுற ஒரு அருவி. அந்த அருவியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர் கொஞ்சம் மூட்டைக்கடிக்கு போனார். இப்போ இவங்க கட்டுறாங்க. இது குறித்து எடப்பாடி வாயே திறக்கல. சரி, 2100 கோடி யார் பணம்? மக்கள் வரி பணம், மக்கள் வரியாக கட்டக்கூடிய ஒரு பணம். அடுத்து இது கமிஷன் மட்டும் 30% எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குங்க. கான்ட்ராக்டு அதுவும் திமுக கம்பெனி தான். கமிஷன், கரெக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே திமுக கம்பெனி தான். அப்போ 2000 கோடி எங்கே போகுது? பொதுமக்களுக்கு போகுதா? இவங்க சொந்தமாக 3000 ஏக்கர் வாங்கி வச்சுருக்காங்க மகாபலிபுரம் பகுதியில். அதுக்கு இதை டெவலப் பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், பலன் அடைந்தது யார்? மூன்றாவது ஒருத்தன் வந்து அங்கே உட்காந்தான்னா உங்களுடைய முடிச்சு அவுத்து விட்டுருவான். இவங்க 2 பேரும் மாறி மாறி வர்றதுனால இந்த நிலைமை. ஆனால் இதில் என்னன்னா, சாட்சியே இல்லாமல் திருடுவாங்க, சாட்சியே இல்லாமல் ஊழல் பண்ணுவாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் நிற்காது. மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.